शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। குரு, சொல்லுங்கப்பா. அவன் வரான். உன் தம்பியோட வாழ்க்கையவே நாசமாக்கினவன் பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த உன்னி கிருஷ்ணன். ஓ அண்ணன் தான் அவனை கூட்டிட்டு வரான் என்னோட இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள. உன்னி கிருஷ்ணன் என்ன நீ அவனை பார்க்க வேண்டாம்? நான் இதுக்காக கஷ்டப்பட்டேன் அவனை இங்க வரவழைக்கிறதுக்கு. அவனை வெட்டி கூறு போடணும் இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி. யாருக்கிட்ட கேட்டுறாங்க வண்டி நிப்பாட்டின? பேசாம இருங்க சார். எனக்கு வேலூர் மடத்துக்கு போகணும்டா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. அட அட கடவுளே, இந்த வண்டியாவது எப்படியா நிறுத்தி ஆகணும். ஸ்டாப், வண்டியை நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப். யார் இந்த நேரத்துல? அது என்னோட வண்டி. நீயா? நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரவி தானே? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, என் வண்டியில ரேடியேட்டர் லீக் ஆகுது, அதனால பேசஞ்சரை உன் வண்டியில ஏத்திக்க. அவங்களை எங்கடா இருக்க வரணும்? காவேரி கிட்ட, ஆத்துக்கு அந்த பக்கம்டா. கரையில் விட்டா போதுமா? நான் அவங்கள போய் வர சொல்றேன். கரெக்டா தூங்குற நேரத்துல இவன் வேற. அந்த கரை பிரிட்ஜ் கிட்ட இறக்கினா போதும்ல? இந்த பிரிட்ஜி போற வழி வேற மறந்துருச்சு. எதுக்கிட்ட எங்க வண்டி நிறுத்துறீங்க? வண்டி ஆடுறா. இரியா, நானே வழி தெரியாம இருக்கேன், இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான். கிரீஷ், ஒரு நிமிஷம், கடையை மூடாதீங்க. யாரு? என் பேரு கிருஷ்ணா. ஓ, பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கும்பலாம் ஒன்றும் கடிக்கல, நானே வழி தெரியாம இருக்கேன். இந்த வேலூர் மடம் எங்க இருக்கு? என்ன கேட்ட? வேலூர் மடம் சாகிறதுக்காகவா அந்த இடத்த கேக்குற? இப்படி குடிச்சா யாராலும் சாக வேண்டியதுதான். கிரீஷ் எங்கடா? வரையா. அந்த மடத்துக்கு போகணும்னா ஆத்த கிடக்கணும். இங்க பாலம் கிடையாது, ஆனா இந்த நேரத்துல படகே இருக்காது. ஓ, அப்ப இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட். அப்ப வரேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை தான். சூர்யா தியேட்டர்ல புது படம் போடுற நாள். இந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். கிரீஷ் எங்கடா போன? என் பேரு கிரீஷ் ஒன்றும் இல்ல. என்ன யாரு? என் பேரு கிருஷ்ணா. சும்மா கவனம் இருங்க சார், குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்க. குட் நைட் மை செல்லம். இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சதுடா கிரீஷ். நான் கிரீஷ் இல்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ நீ எடப்பாடி கிரீஷ் இல்லையா? சார், நான் கிரீஷ் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எத்தனை வாட்டி சார் சொல்றது நான் கிரீஷ் இல்லைன்னு? அந்த ரவியோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால என் வண்டியில நீங்க ஏறினீங்க. அப்போ உன்னோட பேர் என்னடா கிரீஷ்? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஐ எம் உன்னி கிருஷ்ணா. ஆர்கிடெக்ட் பட்டானி உன்னி கிருஷ்ணா ஐயர்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஐயரா, அப்படி இருந்து கல்லு குடிக்கிறீங்க? நான் குடிச்சது கல்லு கிடையாது, சோமபானம். வெடி, என்ன ஒரு வெடி. இந்த சத்தத்தை வச்சே சொல்லுவேன், இதை வச்சது பட்டாசு பாலு தான். சார், நம்ம திரும்ப போலாம். சார், உங்க வீடு எங்க இருந்தாலும் நான் கொண்டு போய் விடுறேன், ஏன் ஜீப்லயே போலாம். ஓ, இன்னொரு வெடியா? சும்மா இல்ல, வேலூர் மடம் அழிஞ்சு போனது. கொஞ்சம் கூட அறிவில்லாத பெரிய மனுஷங்க இருந்தானுங்கன்னா எந்த மடமும் அழிஞ்சு போயிடும். அதான் வெளிச்சம் தெரியுது, அது கண்டிப்பா கிரீஷ் தான். கிரீஷ், எனக்கு தெரியலையே. உனக்கு என்ன நைட் பிளைண்ட்னஸ்? மடத்தை வைக்கிறதுக்கு மடத்துல உள்ள பெரியவங்களை சம்மதிக்க வச்சது கிரீஷ் தான். அவங்க ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க. வாங்குறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி, ஐயரா இருக்கணும். 108 பஞ்சாட்சர மந்திரம் தினமும் சொல்றவனா இருக்கணும். மினிமம் 108. பாத்தியா?
என்ன போனூரை பிடிக்கி போட்டுட்டு 18 வயசுல ஐ வாஸ் ரெவல்யூஷனரி. உனக்கு இங்கிலீஷ் புரியாதா? சார் நம்ம திரும்ப போலாம். நல்லா மன்னிப்பு வாசனை அடிக்குது. கிராமத்தில் இருக்கிற பொம்பளை பையங்க ஆம்பளைங்களை பிடிக்க இறங்கி இருப்பாங்க. அட்ராக்ட் பண்ண. வா வா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறவன் வர வேண்டாம், நீ கிளம்பு. இதான் கூலி. எனக்கு கூலி ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். கூலி வாங்காம தொழில் செஞ்சா இந்த சர்வீஸ் டேக்ஸ்ல எப்படி கட்டுவேன்? ஓகே ஓகே. அடிபட்டுதான் நீ தெரிஞ்சுக்க போறேன்னு நினைக்கிறேன். வெள்ளூர் மடம் வீடு செமையா இருக்கு. கேசினோ ரிசார்ட்டுக்கு ஏத்த இடம். கிரீஷ், மடம் வாங்க வந்த ஆளு தானே நீங்க? கிரீஷ் பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நான் கூப்பிடுறேன். நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. உன்னி கிருஷ்ணா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். யாரா நீ? என்ன கொண்டாதீங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் நேத்து வந்த மடம் இது இல்லையா? கிரீஸ், டே கிரீஸ், எடப்பாடி கிரீஸ். இன்னும் உன்னி கிருஷ்ணன் வரலையா? அம்மா தாயே, காலையிலிருந்து அவனை காணமே. இந்த உன்னி கிருஷ்ணன் எங்க போனா? யார்கிட்டயும் சொல்லலையா? என்கிட்ட ஒன்னும் சொல்லலக்கா. என்கிட்ட சொல்லிட்டா அவன் போறான் வாரான். இப்படியே ஊரை சுத்தட்டும், ஒரு நாளைக்கு இருக்கு அவனுக்கு. கடவுளே, இந்த பொம்பளை பக்கத்துல உட்காந்து என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காலோ தெரியல. இங்க பாருங்க, அவர் எங்க போறேன்னு எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. தேவையில்லாம நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அவருக்கு நல்ல வியாபாரம் ஏதாவது கிடைச்சிருக்கோம்ல, அதை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. வேண்டாம் துளசி, அவனை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பேசுறதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. கொஞ்சம் என்னன்னு பாருபானோ, அவன் போன் எடுக்கிறானா இல்லையான்னு. அது காலே போக மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை பண்ணிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஆபீஸ்ல இருந்து உன்னி கிருஷ்ணன் ஸ்ட்ரைட்டா எங்க போனா? உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. பரமசிவம், ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனோட செக்ரட்டரிட்ட கேளு. ஆளு முன்னாடி தானே இருக்கு. செக்ரட்டரியா? அது யாரு? இதோ இருக்காளே, அவனோட கையாளு. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா இவ சொல்லுவா. உங்க பொண்ணு தானே? அப்பா, எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. உன்னி கிருஷ்ணன் எங்க போனா? மறைக்காம உண்மையை சொல்லுடி. சொல்லுடி, உன்னி எங்க? அவரு காவேரிக்கு போயிருக்காருப்பா.
கடவுளே, என்ன நடக்க போகுதோ?